HDFC கிரெடிட் கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் வர ரிவார்ட் பாயிண்ட்ஸை எப்படி நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லா வகையான HDFC கிரெடிட் கார்ட்ஸுக்குமே இந்த ரிவார்ட் பாயிண்ட்டுகளை மணியாக கன்வெர்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்காது. ஒரு சில கார்ட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஸோ உங்கள் கார்டுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸை பண்ணிக்கோங்க. உங்களுடைய HDFC கார்டுக்குன்னு நீங்கள் தனியாக நெட் பேங்கிங் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணி உள்ளுக்கு வந்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இன்னும் உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கான நெட் பேங்கிங் வந்து சைன் அப் பண்ணலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி அதில் கேட்குற பேசிக் டீட்டெயில்ஸை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கார்டு நம்பர், எக்ஸ்பைரி, கார்டோடைய பின்னு, உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு OTP வரும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் அதில் கேட்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து சைன் அப் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு லோன்ஸ் அப்படின்ட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த கிரெடிட் கார்டில் எங்கே வேணாலும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மோர் ஆக்ஷன்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கீழே. அதை கிளிக் பண்ணி அதில் வந்து இந்த ரெடீம் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாப்அப்பில் ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்களுடைய பிசிலையோ அல்லது மொபைல் ப்ரௌசர்லையோ அந்த பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் அந்த பிளாக்கை வந்து எடுத்து விட்ருங்க, ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ராடக்ட்ஸ், வவுச்சர்ஸ், இன்ஸ்டா வவுச்சர், கேஷு, ஏர்மெயில்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கு வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ கேஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, அதுக்கேற்றது மாதிரி எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ட்டு ரெண்டுமே ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை இங்கே டைப் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷன் பேஜ். ஸோ இதில் எவ்வளோ பாயிண்ட் உங்ககிட்ட இருந்துச்சு, எவ்வளோ ரெடீம் பண்ணுறீங்க, அதற்கான அமௌண்ட்டு, அதுக்கான டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. படித்து பார்த்துட்டு இந்த செக் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு ரெடீம் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். அதுக்கான ஒரு டோக்கன் நம்பரும் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் வந்து பில்லு ஜெனரேட் ஆனதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு லாஸ்ட் பில்லிங் அமௌண்ட் எவ்வளவோ அதை ஃபுல்லாக பே பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பில்லிங் பீரியடில் வந்து இது மைனஸ் ஆயிரும். ஸோ நாம தான் இந்த ப்ராசஸை பண்ணிட்டோமே, இதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்ட்டு இந்த பில்லிங் பீரியடுக்கான அமௌண்ட்டில் வந்து மைனஸ் பண்ணி கட்டிடாதீங்க. அப்படி வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேருக்கு பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.